ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நான் ஸ்டம்பிள் கைஸ் தான் விளாட போகிறோம். ஓகே, வெல்கம் டு 0444. சரி, லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேம் கிளாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் அந்த இடத்துல சர்க்கிள் பண்ணியிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லோடிங். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஐடி திரும்பி வரணும்னா திரும்பி லோட் ஆக ஆரம்பிக்குங்க. சரி, நான் முழுசாக லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு 55% வந்துருச்சு. சரி, அப்புறமேட்டு பார்க்கலாம். பை அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்களா? லோட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். கரெக்டாக 90% தானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 90% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, லோடாகி கேம்குள்ளே போயிட்டோம். என் பல ஐடி எனக்கு வந்துருச்சு திரும்பி. அப்போ நான் கூட வராதுன்னு நினச்சி போனேன். ஓ ஐயோ, என்னை யோசிக்கவே இல்லை, மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சரி, யாரும் அப்புறமேட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் ஏதோ கிடைக்கும். எனக்கு அவ்வளோ லக்கில் கிடைக்காது. பார்ப்போம். சவுண்ட் ரொம்ப அதிகமாக ப்ளீஸ். நினச்சேன் சைடில் போகும்போது நினச்சேன் இதுதான் வரும்ன்ட்டு. சரி, ஈவெண்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நிறைய புதுசாக ரவுண்ட்ஸ் வந்துருக்கு போலையே. டோர்னமெண்ட்டில் சரி, கேம் கிளாட் போகலாம். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ட்டு. ஓகே, டோர்னமெண்ட் கிளாட் போகிறோம். நம்ம ஜெயிப்போம்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒருத்தன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் வரல. யாரும் வரல. சரி, ரேங்க் புஷ் பண்ணலான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம நார்மலாக போவோம். ரவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் புஷ் பண்ணலாம். என் கூட புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடியா. டேஷ் பிளாக் தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஸோ ஹம்பிள் ஸ்டம்பிள். ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இங்கே தான் இருக்கோம். டே எனக்குன்னே வருவானுங்க. ஓடு, என் மலையில் குதிச்சுனா தெரியல. சரி, போவோம். ஜம்ப் பண்ணி யார் அவனுங்க? ஐயா, நான் சும்மாவே போட்டு வேஸ்ட்டு. ஐ ஐ ஐ ஐ ஐயோ, யார்? இல்லை, நான் பாட்டுக்கு செவனின்ட்டு தான் போயிட்டு இருந்தேன். போடு. ஐயோ, நான் நேற்று வாங்கிட்டேன்னா. நான் எந்த அவகாசம் வந்துட்டப்போ நீ வா ப்ரோ. வா போகலாம் நம்ம 2 பேரும். என்னையும் பிடிச்சி உள்ளார தள்ளுறான். சரி, பார்ப்போம். ஓ, லாஸ்ட் ஒன். என்னடா கரெக்டாக எத்தனை பேர்? உன்னோட பார்த்தீங்கன்னு தெரில. ஓகே, வேலை தெரியல. இப்போ தான் புது பிளேயர் போல. எவ்வளோ வேணும் காஸ்டியூம்? இந்த கிங் பாருங்க.
எவனாச்சும் கிட்ட வரட்டும், நம்ம உள்ளார போகலாம். ஒருத்தன் வந்தோடனே கிட்ட வரதுக்கு முன்னாடி கரெக்டாக உள்ளார ஓடிடுவோம். தெரியும். இப்போ என்ன ரவுண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ரவுண்ட் வரும்னு நினச்சது செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இது விருப்பமே பண்ணல. எவன் அடி வாங்கணும், எவனும் அடி வாங்க சும்மாவே போகணும். நான் எந்த வம்புமே போகலையே, எனக்குன்னே வருவானுங்க. போச்சு 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 போச்சு. சரி சைடில் நின்றுட்டோம், வேறு வழி இல்லை. ஏன் இந்த கிழிச்சு கிழிச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணுனே. சரி வெளியே போயிடுவோம். கொஞ்சம் சீக்கிரமாக குதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் லேட்டாக குதிக்கணும். சரி ஆட் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டும். சரி ஆட் முடிஞ்சிருச்சு. இப்போ சரி கேம்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு அதை வச்சு இன்னும் வாங்கலான்னு பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன காஸ்டியூம் இருக்குன்னா ரேரு ஓகே இருக்குது. எப்பிக் என்கிட்ட இது இருக்கா? என்னால் வேண்டாம். எனக்கு இதில் தான் இது ஒன்று வாங்கணும். எனக்கு இதுதான் வாங்கணும்னு ஆசை இல்லை. சரி நம்ம வேறு ஏதோ இருக்கான்ப்பா. நம்மகிட்ட இருக்கிறது எதுவும் வாங்க முடியாது. இருந்தாலும் பார்ப்போம். ஏதோ சின்ன என்ன பண்ணணும். ஏதோ டோக்கன் மாதிரி நம்மளாவது டோக்கன் தருது. ஏன் சரி இப்போ நம்ம போகலாம். 3, 2, 1 கோ. சரி இப்போ கேமுக்குள்ள போயிட்டோம். போல 33 நம்பர் சீக்குள்ளே தானே இருக்குது. நான் ஒரு பைத்தியக்காரன் மியூட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி வாங்க கைஸ், நம்மளும் சைடு போயிடுவோம். இந்த ஒருத்தன் படுத்துக்கிட்டே சரியாக வரானே. குவாலிஃபைடு. நீ அவனையும் காணும். சரி என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வினர் ஆகிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் எலிமெண்ட்டே ஆகாமல் உள்ளார வந்திருக்கேன். இந்த ரவுண்டில் தான் எங்கேயும் அடி தடுமாறாமல் வந்திருக்கேன். ஓகே நல்லா தான் விளாட்றான். ஆனால்
ஓ இந்த நிமிஷம் எங்கே வரைக்கும் நினைக்கிறான் கிட்ட. நினச்சேன் இந்த பாக்ஸர் ஒருத்தன் போனா இருங்க பார்க்கலாம். எங்கே இருக்கான் ஆளக்கணும் ஒழுங்கான பார்க்கல. சரி ஒழுங்கு போன மாதம் 2வது தானே டேஷ் பிளாக் வந்தது தெரியல போய் பார்ப்போம். எனக்கு மறந்துடுச்சு. ஓகே இப்போ யாரும் நம்மளை அடிக்கக்கூடாது, நம்மளும் யாரும் அடிக்கக்கூடாது. அப்படி கூட அப்படின்னு இருக்கிறது தப்பு. எப்படி ஐயா ஏமே ஏயா டேய் இவன் மட்டும் நான் அந்த இது ஏறுறதுக்கு மட்டும் டக்குன்னு வச்சுட்டேன். இப்போது ஜி இந்த பக்கம் டம் அடி வாங்கினான். சரி உள்ளார போய் ஹார்ட் கொடுத்து ஐயோ சே தள்ளி விட்டுருப்பேன். ஐயோ பாவம் டே போச்சு. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவுட் ஆகிருப்போம். கடைசியில் ஒரு சைடு திக்குன்னு போச்சு. ஜஸ்ட்டில் அவுட் ஆக போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டில் அது இழுத்துருச்சு கீழே. டக்குன்னு எவனு தெரில நம்மளுக்காக எலிமினேட் ஆகிட்டான். அந்த எலிமினேட் ஆனவங்களுக்கு சந்தோஷம். வாட்டர் ஸ்லைடா சரி பறந்துடலாம். சரி வாங்க சைடில் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் போவோம் வாங்க. நான் கூட ஜம்ப் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி போயிட்டோம்னா நம்மளே ஜெயிச்சிடலாம் கைஸ். போச்சு என்கிட்ட எதுவும் ஜெயிக்க முடியாது. டாட்டா பை பை ஹார்ட்டு. இது நம்ம 46th கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். சரி ஆட் வந்துருச்சு, நம்ம அப்புறமேட்டு. ஹலோ கைஸ் ஆட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம விளாட ஆரம்பிக்கலாம். 13 நிமிஷமாக கிரவுண்டு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 13.5 நிமிஷமும் போயிட்டுருக்கு. என்ன ஆச்சு தெரில கைஸ். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சரி கைஸ் இந்த லோடிங் ஒரு 1/2 hour வந்து அதான் கேம் போட்டு வெளியே போய்ட்டு திரும்பி உள்ளார வந்துட்டேன். சரி வாங்க பார்ப்போம் வேறு ஏதாவது விளாட முடியுமான்ட்டு. இப்போதைக்கு நம்ம ரேங்க் புஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன் வித் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அவனுங்களே ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சரி எதுக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணோம், நம்மளே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். நானே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவனுக்கிட்ட யாருமே தமிழ் பிளேயர் நம்ம என்கிட்ட இல்லை. இப்போது யாராவது வரீங்கன்னா வாங்க விளாட்லாம். ஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை 10லேருந்து 2 பேர் போயிட்டீங்களா? ஓகே வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக்கை வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி இந்த வீடியோ வரும் 20 to 25 minutes தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் லாங் வேணும் அப்படின்னு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அவுட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் நான். சரி ட்ரை பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சது. உங்களால் நான் சொல்கிறேன் அவுட் ஆயிடுவோம். ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் அவுட் ஆயிடுவேன்.
ஏன்னா அப்புறம் நல்லா தான் நம்ம ப்ரோ விளாட்றேன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நல்லா விளாடுவாங்க. நான் கழிச்சிச்சுன்னா தான் தெரியும் என்னைய பற்றி உங்களுக்கு. ஆட்டோ விட்ருவோம் கடைசியில். ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிறதும் தப்பு தான் கைஸ். போய் டக்குன்னு பிளாக்கில் அந்த பிளாக் மாதிரி இருக்குல்ல அதில் மாட்டிக்கிட்டோம்னா அவுட்டு தான். இதை நம்பி போக முடியாது. போச்சு. லாங் ஒரு ஜம்ப். ஓஹோ இதுவா? அதுக்கு நம்ம இங்கே ஜம்ப் பண்ணிடுவோம். ஓஹோ குவாலிஃபைட் ஆகிட்டோம். அதுவே எனக்கு இப்போ ஆச்சரியமாக தெரியுது. இதுலையாவது நான் குவாலிஃபைட் ஆகிறது. சரி எப்படியோ ஒரு ரேங்க் புஷ்ல ஜெயிச்சிட்டோம். சரி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. பரவாயில்லையே. சரி ஆட் வந்துருச்சு, அப்புறமேட்டு பார்க்கலாம் இருங்க. சரி ஆட் அவுட் முடிச்சிட்டோம். ஆட் முடிஞ்சதுனால இப்போ விளாட ஆரம்பிச்சிடலாம். சரி கைஸ் இதோட கேம் முடிச்சுக்கலாம். பாய், தேங்க்யூ.